வணக்கம் இடமலம் நேயர்களே. நேற்று நம்ம எக்ஸிட் பால்ஸை பேசணும். அதாவது பிஜேபி ஜெயிக்க போகிறாங்கன்னு பெரும்பான்மையாக சொல்கிறாங்க. அதை கிஷோர் அவர்கள் நம்புறதால ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சா காங்கிரஸோட தோல்விக்கு உண்டான கதை, அதாவது ஏன் காங்கிரஸ் இதை கோட்டை விட்டுட்டாங்க, தொடர்ந்து 10 வருஷம் ஒருத்தர் ஆட்சியில் இருந்தும் மக்கள்கிட்ட எப்படி அதை சலிக்க வச்சு அடுத்த ஆட்சியை தேர்ந்தெடுக்க வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப ஃபேக்சுவலாக பேசியிருக்காரு. இந்த காணொலி நேற்று பதிஞ்சிருக்கோம், அதை போய் பார்க்காதவங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காணொலியை முழுசாக பார்த்துட்டு போங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு பர்த்டே பாயை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வருஷம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேருக்கு பர்த்டே வந்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களோட பிறந்த நாளை நினைவு கூற முடியும். அந்த வகையில் 5 முறை முதல்வராக இருந்து மறைந்த திமுகவின் ஒரு ஐக்கனாக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி தான் இன்றைக்கி கிஷோர் கே சாமி அவர்கிட்ட பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். ஸோ நான் சொல்லவே இல்லை, ஒரு 10 மினிட்ஸ்க்கு பிஃபோர் தான் இன்றைக்கி டாபிக் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி என்ன பேசணுமோ அதை நேற்றியே பேசிட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் நம்ம ட்விட்டரில் அதிகமாக செயல்படுறதுனால இன்றைக்கி நிறைய நியூஸ் சேனல்ஸ்லையும் பார்த்திங்கன்னா அதிகமாக தென்படுற விஷயம் என்னென்னா கலைஞர் கருணாநிதி அவர்களோட பிறந்தநாள் தான். ஒரு ட்விட்டரில் வேறு பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை காரணமாக வச்சு இன்னும் உங்ககிட்ட அவரை பற்றி ஹேட் கமெண்ட்ஸ் நிறையா சொல்லுங்கள், அவரை பற்றி தவறான விஷயங்கள் மட்டுமே சொல்லுங்கள் அப்படின்னு நான் உங்ககிட்ட வரல. நீங்கள் அரசியலை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுனால பல வகையில் ஸ்டாலின் கலைஞர் மாதிரி பண்ணுறதை கோட்டை விட்டுட்டாரு அப்படிங்கிறது நீங்கள் கோட் பண்ணி சொன்னதுனால இன்றைக்கி அவரோட ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு இருக்கோம். ரெடியா நீங்கள்? ஓகேவா? கருணாநிதி பற்றி தவறான விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன கருணாநிதி உத்தமர், நல்லவர், யோகியர் இப்படின்லாம் சொன்னேன்? சரி, இதெல்லாம் தான் தவறான விஷயம். சரி, கருணாநிதி பற்றி தவறான விஷயங்கள்லாம் இதெல்லாம் தான். ஸோ நம்ம பட் ஆஸ் ஃபேக்ட் ஸ்டாண்ட், அதாவது ஆஸ் எவ்ரி பொலிட்டீஷியன், ஒரு அரசியல்வாதியும் போல கருணாநிதியும் ஒரு அரசியல்வாதி. எனக்கு பிடிக்காத அரசியல்வாதி. எனக்கு பிடிக்கலன்றதுனால அவருடைய ப்ளஸ்ஸை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியுமானா மறுக்க முடியாது. ஓகே, வேர் தெர் இஸ் அ ப்ளஸ், தெர் இஸ் அ ப்ளஸ். பட் ஐ ஃபைண்ட் தட் மைனஸ் இஸ் ஃபார் ஓவர் ஷேடோவிங் த ப்ளஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆஸ் ஐ சி கருணாநிதி. ஓகே, அண்ட் ஐ வில் கம் வித் அ பயஸ். நான் ஒரு பயஸோட தான் பேசுவேன், ஒரு சார்பு நிலையோட தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு ஆரம்பத்திலிருந்தே கருணாநிதி பிடிக்காது. இப்போ இல்லை, என்னோட பள்ளி பருவத்திலிருந்து. அதாவது உங்களோட ஆரம்பத்தில் இருந்தால் இல்லை அவரோட ஆரம்பத்திலிருந்து நீங்கள் படித்ததை வச்சு? ஆரம்பம் எப்போவோ இருக்குங்க, அவர் திருட்டுறையில் ஏறி வந்த காலத்துலேருந்து இருக்கும். அது நாம் சொல்ல முடியாது. நான் சொல்கிறது என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு கருணாநிதியை பிடிக்காது. இப்போ பிடிக்காது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து நான் பார்க்கும்பொழுது அது ஒரு சார்பு நிலையாக தான் இருக்கும். அது நீங்கள் மாற்ற முடியாது. பட் என்னால் முடிந்த வரைக்கும் எனக்கு அதாவது அங்கே இங்கே தேடி பார்த்து ஏதாவது 1-2 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் அதை நான் பேசுகிறேன். சரி, நான் நான் சார்பற்றவன் அல்லது நான் நடுவில்லை அப்படின்னு சொல்லி நான் ஏமாற்ற விரும்பலை. உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு அந்த ஆளை பிடிக்காது. பட் நமக்கு பிடிக்காதவங்கள்ட்டையும் சில குட் குவாலிட்டிஸ் இருக்கலாம். அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஈஸியாக நான் உங்ககிட்ட இருந்து அவரை பற்றி திட்டுற மாதிரி ஒரு காணொலி எடுத்துகிட்டு போயிடலாம். அதை தான் மக்களும் ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கிஷோர் கே சாமி அவர்கிட்ட பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட முயற்சியாக இருக்க போது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நடுநிலை அப்படிங்கிறது எப்போவுமே நடுநிலை. இப்போ அவர் அப்படியே நடு ரோட்டில் போயிட்டு அப்படியே சிக்னல் நினைப்பார், அந்தளவுக்கு நடுநிலை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. மேபி ஆஸ் அ மாடரேட்டர் நான் அப்படி இருக்கலாம். பட் நீங்கள் உங்களோட கேரக்டருக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு ஓகேன்னு சொன்னது மிக்க நன்றி. ஸோ கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் ஸ்டார்டிங்கில் அவர் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நிறைய புரட்சிகரமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, நிறையா டேரிங்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு இன்றைக்கும் தமிழக அரசியலில் எதிரிகளாலும் கோட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்க நம்பப்படுது. அவருடைய ஆரம்ப காலத்தை பற்றி நீங்கள் திருட்டு ரயில், அந்த டிடிஆர் அப்படிலாம் சொல்லணும்னாலும் பட் ஒரு பொலிட்டீஷியனோட ஒரு ஸ்டார்ட்டாக அது நல்லா அமைஞ்சிருக்கு இல்லையா? அது கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் பயணம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவர் அந்த சமகாலத்தில் இருந்த நபர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தாங்க. அப்போ அந்த ஆளுமைகளுக்கு நடுவில் இவர் ஒரு ஆவரேஜ் பர்சனாலிட்டி தான். இவர் ஒன்றும் பெரிய இவங்க சொல்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசுகிறது இந்த பராசக்தி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பராசக்தி வசனமே கைலேராஜன் என்பவருடைய படைப்பு. அதிலிருந்து இவர் காப்பி பண்ணிட்டார். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ பராசக்தி இவரோட ஒரிஜினல் படைப்பு கிடையாது. பட் ஈவன் அதர்வைஸ் நீங்கள் அப்படி இல்லை, அது நீங்கள் ஏற்றுக்க போகிறது இல்லைனாலும் பராசக்தி அவர் தான் எழுதினார் நீங்கள் சொன்னீங்கனாலும் கூட அதை கடந்து ஒரு பெரிய ஒரு எழுத்தாளுமையெல்லாம் இவர் கிடையாது. பட் அப்படி இருந்தும் அவரால் அந்த உச்சநிலைக்கு வர முடியுது அப்படின்னா அது அவருடைய பர்சிவியரன்ஸ். அவர் அது அந்த முன்னெடுப்புகள், அது குறுக்கு வழியில் பண்ணாரோ
இல்லை இன்னும் வேறு வழிகளில் கையாண்டாரோ, எந்த வழி கையாண்டாலும் அவர் வந்து சக்சீட் ஆகிருக்கார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து நீ எப்படி சக்சீட் ஆகிறன்றதை பார்க்குறது இல்லை, சக்சீட் ஆனியா இல்லையான்றது தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கருணாநிதி இஸ் அன் அச்சீவர். ஓகே, திருக்கோளையில் நிறைய சாதனையாளர். சரியா, அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அந்த சாதனைகளுக்கு அவர் அவர் கையாண்ட விதங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஓகே, அவருடைய ஆரம்ப கட்டம் நான் சொல்கிறது அவருடைய பள்ளி பருவத்திலேருந்து ஆரம்பிச்சிங்கனாக்கா எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி, உங்களுக்கு இருக்கிற மாதிரி, எனக்கு இருக்கிற மாதிரியான ஒரு பள்ளி பருவம் தான் அவருக்கும். இவங்க சொல்கிற மாதிரி அவர் எக்ஸ்ட்ராடினரி அப்போவே வந்து பாடம் எடுத்தார், அது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஆவரேஜ் பர்சனாலிட்டி. அதற்கப்புறம் அவருக்கு அரசியல் ஈடுபாடு வருது. அரசியல் ஈடுபாடு அப்படின்றத விட முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய பிழைப்பிற்கு நம்ம என்ன செய்வது அப்படின்னு பார்க்கும்பொழுது நாடகங்களுக்கு எழுதுவது அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு வைங்க. அது சர்வைவலுக்காக. பட் அரசியலுக்கு வர்றதுக்கு அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒடுக்குமுறை தான் கண்டிப்பாக காரணமாக இருந்திருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நாடகத்திலேருந்து ஒரு நீட்சி வந்து அடுத்த கட்டம். ஏன்னா நாடகத்தில் அப்பொழுது யார் யார் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த திராவிட கழகம் அவங்க சார்ந்தவர்கள் இவங்க வந்து நாடகங்களில் நிறைய ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் அண்ணாதுரையே எடுத்திங்கனாக்கா அவருடைய நிறைய பேச்சுக்கள், அவர் எப்போவுமே எப்படி ஒரு யுக்தியை கையாளுவார்னா, ஒரு காலேஜோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஓகே, இன்றைக்கி எல்லாம் ஆளாளுக்கு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸ் கிடையாது. இப்போ என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக என்ன இருந்ததுன்னா நம்ம ஸ்டாண்டப் காமெடி, இல்லை ஒரு தலைவர் பேசுறது, இல்லை ஒரு நாடகம் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. கோர்ஸ் ஸ்டாண்டப் காமெடிஸ்ன்றது பெருசாக ஒன்றும் அப்போ கிடையாதுன்னு வைங்க. பட் நான் சொல்கிறது நாடகங்கள், தலைவருடைய பேச்சுக்கள் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வரும்பொழுது தான் அண்ணாதுரை என்ன பண்ணுவார், அவருக்கு நல்லா தெரியும். அரசியல்னு வந்தால் அரசியல் அப்படின்னு பேசினா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் விட நாம் வந்து நிறைய கலை சார்ந்த, இப்போ சப்போஸ் நீங்கள் உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் சிலப்பதிகாரத்தை எடுத்து பேசுகிறீங்கன்னு வைங்க. கண்ணகி, கோவலன், மாதவி இவர்களுக்கிடையே இருந்த ஊடல் கூடல் இதையெல்லாம் வந்து ரொம்ப தமிழில், ரொம்ப அழகு தமிழில் நீங்கள் அடுக்கு சொற்களுடன் நீங்கள் அப்படின்னா அது ஒரு உற்சாகம் தானே. அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு உற்சாகம் வரும், ஒரு உற்சாகமாக இருக்கும். அப்படின்னும் பொழுது அந்த கவிதைகள், காதல் கவிதைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு ஊடார அரசியலை கொண்டு வருவது அப்படின்ற ஒரு ஒரு செய்முறைன்னு வைங்க, அது ஒரு வழிமுறைன்னு வைங்க. அந்த வழிமுறையை அவர் வந்து கையாளுறார். அண்ட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆல்சோ. ஸோ அப்படி வரும்பொழுது அந்த தலைவர்கள் வரிசையில் ஒரு பேச்சாளராக இவரும் உருவாக்குறார். அண்ட் அப்போ தான் அவருக்கு ஈவேராவோடையும் அந்த தொடர்பு தீக்கால சேர்றாருன்றதை விட அவர் அந்த விடுதலை பத்திரிகைக்கு அவர் எழுதுறதுக்கு சில சின்ன பசங்கள்லாம் வேணும் அப்படின்றதுக்காக இவரையும் வந்து ஃபர்ஸ்ட் அண்ணா கூட ஐக்கியம் இல்லை, பெரியார் கூட தான் வந்து போகிறாரு. ஈவேராவோடைய தான் அண்ணாவும் இருந்தார். ஒரே ஸ்கூல் ஆஃப் தாட் தானே. ஸோ அப்போ இந்த விடுதலை பத்திரிகைக்கு எழுதுறதுக்கு தான் இவர் இது பண்ணுறாரு. அதே சமயத்தில் சேலத்தில் பார்த்தீங்கன்னாக்க மாடர்ன் தியேட்டர்ஸ் அவங்களுடைய இதை வந்து அந்த இதை எழுதுகிறார், கதைகள்லாம் எழுதுகிறார். அப்போவே இங்கே இவர் சொல்லக்கூடிய பொன்முடிலாம் சொல்லுவார், என்னுடைய தலைவன் 9 வயதில் கொடியை தூக்கி நடந்தான், அதெல்லாம் கதை. அப்போது அவ்வளவு நீ வந்து கொள்கை கோமானாக இருந்தால் மந்திரி குமாரின்னு பேர் வச்சுருக்கக்கூடாது, அமைச்சன் மகள்னு பேர் வச்சுருக்கணும். மந்திரின்றது என்ன சமஸ்கிருதம், குமாரின்றது என்ன சமஸ்கிருதம், அப்புறம் என்ன மந்திரி குமாரி. இப்படி நம்ம நிறைய சொல்லிட்டு போகலாம். அவருடைய திரைப்படங்கள், ஆரம்பத்தில் இருந்த திரைப்படங்கள், ராஜகுமாரியா அது ஏதோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வரும். இதெல்லாம் அவருடைய கதைகள் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா அதிலெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் கொள்கையெல்லாம் புகுத்தலை. பட் ஊடார இப்போ நீங்கள் பராசக்தி மாதிரி தான் கம்யூனிஸ்ட் தாட் ப்ராசஸ், ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட் மைண்டும் இருக்கக்கூடிய ஒரு ஏஜ். ஓகே, சரி, ஐ திங்க் சர்ச்சில் நினைக்கிறேன், who said, if you are a communist, if you are not a communist in your 20s, then you have not seen the world. But if you continue to be a communist in your 30s, then you are not fit, you are not a man அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். You are not fit to be in this world. அப்போ இதெல்லாம் அந்த ஏஜில் எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கும், ஒரு புரட்சிகரமான ரெபெலியஸ் தாட் ப்ராசஸ் இருக்கும். எஸ்டாப்ளிஷ்மென்ட் நம்ம பண்ணுறது இல்லையா. சேகுவாரா அவன் ஒரு கொலைகாரன், ஒரு ரேபிஸ்ட்டு. சேகுவேராவை பற்றி இன்னொரு காணொலியில் சொல்கிறேன் நான். பட் இருந்தாலும் இஸ் க்ளோரிஃபைடு. சரியா, இஸ் ரேபிஸ்ட், இஸ் மர்டரர், மாஸ் மர்டரர், பட் ஸ்டில் இஸ் செலிப்ரேட்டட். எதுக்குன்னா
புரட்சி அப்படின்னா இவையெல்லாம் வந்து அதோடைய சிம்பிள்ஸ் ஆயிடுறாங்க. தேர்ஃபோர் இப்போ நீங்கள் கொலம்பியாவில் போயிட்டு சேகுவேராவோடைய பிறந்த ஊரில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா தே வில் கிவ் யூ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். பட் எனிவே ஆஸ் யூ செட் வி வில் கம் டு த டாபிக். கம்மிங் பேக் டு த டாபிக், நீ கருணாநிதியோடைய அந்த ஆரம்பகட்ட அரசியல் அவ்வளோ சுலபமாக அவரால் வந்து வந்திருக்க உள்ளே வர முடியல. நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கு நிறைய கூட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து அவருடைய கால் பதியாத இடமே கிடையாதுன்ற இல்லை அளவுக்கு அவர் வந்து அத்தனை ஊர்களுக்கும் அவர் வந்து சென்றிருக்கிறார். அதற்கான உழைப்பை அவர் வந்து போட்டிருக்கார். அதை நம்ம மறுக்க முடியாது. அப்படி உழைத்து வந்த நிலையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டாயன்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு சம்பத், சம்பத் இருக்கார், நெடுஞ்செழியன், மதியழகன், இது மாதிரி வந்து சத்தியவாணி முத்து, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து இருக்காங்க. இந்த பெரிய தலைவர்கள் எல்லாம் கடந்து ஒரு 8வது 9வது இடத்துல இருந்த கருணாநிதி எப்போ முன்னுக்கு வரார்? அதாவது நீங்கள் திமுகவோட கதைக்கு வந்துட்டீங்க இப்போ இல்லையா? அரசியல் போது திமுக இப்போ ஏன் அதுதான் நாங்கள் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ திகாலேருந்து வந்துடுறாங்க. இப்போ எப்படி திமுகலேருந்து வைகோ அவர்கள் போனப்போ நிறைய இளைஞர்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவர் வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டாரா? பெரியாரோட 2 விஷயம் சொல்லப்படுது. என்னன்னா, இப்போ ராபின்சன் பூங்காவில் நடந்த அந்த கூட்டம், கொட்டுமழையில் நடந்த கூட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த கொட்டுமழையில் நடந்த கூட்டத்தில் கருணாநிதி இருந்தாரா என்றால் இல்லை. ஆனால் இன்னொரு கூற்று என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஈவேரா இவரை வேவு பார்க்க அனுப்பி வைத்தார். கருணாநிதி அங்கே என்ன நடக்குதுன்னு நீ பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படின்ட்டு போன கருணாநிதி அங்கே பார்க்குறாரு கூட்டத்தை. அவர் மேடையிலையோ இல்லை அங்கே கூட்டத்திலையோ அவர் இல்லை, வெளியிலேருந்து அவர் பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அவருக்கு சரி இதுதான் சரியான கூடாரம், நமக்கான இடமா இருக்குன்றதை முடிவு பண்ணிவிட்டு அங்கேயே தங்கிடுறார். இதுதான் ஒரு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். பட் அது அவர் எப்படி திமுகவில் நுழைந்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே மர்மமாகவே இருக்குது. இன்றைக்கி எம்ஜிஆர் எடுத்திங்கனாக்க திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னோடி வந்து கூட்டு வராரு எம்ஜிஆர், அது கருணாநிதி கிடையாது. திமுகவில் இருக்க ஒரு முன்னோடி கூட்டு வராரு, அண்ணாதுரையை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். திமுகவில் காங்கிரஸில் இருந்த எம்ஜிஆர் வந்து திமுகவில் சேர்றாரு 1952 அப்படின்னு சொல்லலாம். கருணாநிதி 49 துவங்கப்பட்ட திமுகவில் எப்பொழுது சேர்ந்தார் என்று யாருக்கும் தெரியாது. அது மர்மமாகவே இருக்குது. ஆனால் சேர்ந்துட்டார். இப்போ அப்படி சேர்ந்த உடனேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஈவேராவுக்கும் திமுகவுக்கும் நடந்த வார்த்தை போர் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமாக, ரொம்ப கடுமையான வார்த்தை, ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப மோசமாக. ஏன்னா திக ஏற்கனவே புகுத்தி இருந்த கலாச்சாரம் என்னென்னா மிக கேவலமாக. ஏன்னா நம்ம வந்து திகாவுடைய முன்னோடி என்ன நீதி கட்சியை சொல்லலாம். நீதி கட்சிக்கு முன்னோடி தான் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர்லேருந்து தான் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே வருதுன்றதை நம்ம கொண்டு போகலாம். ஆர் வி கேன் சஜஸ்ட். அப்போது அங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் பார்த்திங்கனாக்கா கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார். அயோத்திதாச பண்டிதர் வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து வைத்திருக்கிறார். அவருடைய கொள்கையை சார்ந்து மாற்றுக் கொள்கைகளை எதிர்த்து அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி வசை சொற்கள் அவர் பயன்படுத்தியது கிடையாது. இந்த மாதிரியான வசை சொற்கள் அப்படின்றது மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக அப்படின்றத முதல்ல கையாளுறாங்க. அசிங்கமாக பேசுறது, அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது, இட்ஸ் அட்டென்ஷன் சீக்கிங் தான். அதை வந்து கையில் எடுத்தது வந்து திக உருவானதுக்கப்புறம் தான், நீதி கட்சியிலிருந்து திக உருவான பொழுது தான் இது அதிகமாச்சு. அப்போ நான் யதார்த்தத்தை பேசுகிறேன் அப்படின்ற இதில் தான் அது புகுத்துறாங்க. பட் அதை ஒரு வெங்காயம் அப்படின்னு திட்டுற அளவில் இருந்தது ஈவேராட்டேருந்து. ஈவேராவுடைய சீடர்களுக்கு அது அடுத்த கட்டத்துக்கு போச்சு. மிக தரக்குறைவாக திட்டுறது, பேசுறது, இப்படியெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. இது பார்த்திங்கன்னா அதாவது ஜனரஞ்சகமாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ நீங்கள் வந்து மிட்டா மிராசுகளுடைய கட்சியாக வந்து காங்கிரஸ் பொழுது பாமர மக்களுக்குடைய கட்சியாக நம்ம வந்து இதை கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது இந்த பாமரனை மேடையில் ஏற்றணும் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஒரு சொற்பொழிவாளர் இல்லை ஒரு மெத்த படித்தவர் இல்லை ஒரு கவிஞர் பேசக்கூடியவர்கள், இந்த மாதிரியான நபர்கள் தான் மேடையில் ஏறி பேசுவார்கள் அப்படின்ற நிலைமையை மாற்றி பாமரனையும் நான் மேடையில் ஏற்றுவேன் அப்படின்னு கொண்டு வராங்க. அது ஒரு நல்ல எண்ணம் கூட எடுத்துக்கலாம். கரெக்ட். கேன் கிவ் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட். பாமரனே நான் மேடையில் ஏற்றுறேன். ஆனால் பாமரனை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? இப்போ அதில் பாமரனில் 90 பேர் வந்து எப்படி இருப்பான்? யதார்த்தமாக பேசக்கூடியவன் இருப்பான். 10 பேர் எப்படி இருப்பான்? தீபுரி ஆறுமுகம் மாதிரியும், சிவாஜி வெற்றி கொண்டான் மாதிரியும், இப்போ இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. சரியா? அப்போது இதை வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க, நார்மலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இதை நார்மலைஸ் பண்ணி அது வரைக்கும் மக்கள் பார்த்து கொண்டு இருந்ததுன்னு ஒரு பெடஸ்டல்லேருந்து ஒருத்தன் பேசுகிறான்.
உங்களில் ஒருத்தனா அவன் பேசுறது இல்லை, அவன் மேலேருந்து அறிவுரை சொல்கிற மாதிரி ரொம்ப கம்மின்றீங்க. கனெக்ட் கம்மியா, யூ காட் த ரைட் டேர்ம். கனெக்ட் கம்மியாக இருக்குன்றதோட இல்லாமல் நீங்கள் இன்னொன்று எப்போவுமே நான் சீமான்ட்டி கூட நான் கவனிச்சிருக்கேன். என்னென்னா மக்களுக்கு எதுவுமே தெரியல, மக்கள் முட்டாளாக இருக்காங்க, இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் மக்கள்கிட்ட போகவே முடியாது. அதாவது மக்கள் உங்களை ரசித்து கேட்பாங்க, விசிலடிப்பாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களில் ஒருத்தலாம் நீ இருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா தான் உங்களை விரும்புவாங்க. அப்படி தான் எம்ஜிஆர் வந்தார், அப்படி தான் சொல்லி ஜெயலலிதா வந்தாங்க. உங்கள் வீட்டு மகள், உங்கள் வீட்டு பிள்ளை, இப்படி தான் நீங்கள் வர முடியும். இப்படி தான் கருணாநிதியும் வந்தார். ஸோ அந்த திமுகவில் எல்லாருமே பேசுகிறாங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட், இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதையும் சேர்த்து நீங்கள் வந்து இவருடைய அடுக்குமொழி தமிழ் உடைய நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்க நீங்கள் வந்து ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷனாக அது வந்துடுது. கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும்ல, பிடிக்கிறது. ஸோ மக்களுடைய ஈர்ப்பை பெறுகிறார். அண்ட் அவர் நிறைய முயற்சி பண்ணுறார். ஈஸ் ட்ராவல் அஸ் ஐ டோல்ட் யூ, நிறைய உழைக்கிறார். அந்த ஹியரார்க்கியில் மேலே வருதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது நீங்கள் சொன்ன மாதிரி பெருந்தலைவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆம்பிஷன் இருக்கும். நீங்கள் அண்ணாதுரையுடைய இடத்தை பிடிக்க வேண்டும்னு ஒரு 7-8 பேருக்கு ஆம்பிஷன் இருக்கும்ல. ஏன்னா அவங்க எல்லாரும் உழைத்திருக்காங்க. இப்படியே திமுக உருவாக்கி 50 தலைவர்கள்னு எடுத்திங்கன்னா இல்லைன்னு கருணாநிதி இருக்காரான்னு கிடையாது. ஆனால் அந்த 50 தலைவர்களை அண்ணாதுரையை கழிச்சிருங்க, மற்ற 4 பேருக்கு அந்த ஆம்பிஷன் இருக்கும்ல, நம்ம அடுத்து அந்த இடத்துக்கு வரணும். அவங்க உருவாக்கியது தானே அந்த நிச்சயமாக. அப்போது அப்படி அதையெல்லாம் கடந்து தன்னை நிலைநாட்டி கொண்டது அப்படின்றது, அதற்கு வந்து உறுதுணையாக இருந்தது வந்து எஸ்எஸ்ஆர், எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் உறுதுணையாக இருந்தார்கள் என்றாலும் கூட அந்த இடத்துக்கு வருதுன்றது தனித்திறமை தேவைப்பட்டது. அந்த திறமையை கருணாநிதிக்கு இருந்தது. அவங்களே ஒருத்தங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்களே ஒருத்தங்களை வந்து ஏற்றி விடணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கான தகுதியான அது அந்த இடத்துக்கு வரதுக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் ஈவிகே சம்பத்லாம் என்ன மாதிரியான பேச்சாளர்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவருடைய பேச்சுக்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவாளர். இப்போ அவரை வந்து அண்ணாதுரைக்கும் அவருக்கும் ஒரு பிணக்கு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்ததும் கருணாநிதி போன்றவர்கள் தான். அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகளை கொண்டு வந்து, இத்தனைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, தங்கத்தோட்டை கழட்டி வைத்திருக்கிறேன், தோட்டில் பிரச்சனை இல்லை, காதில் புண்ணு வந்திருக்கிறது, இந்த புண் சரி செய்யப்பட்டவுடன் நான் அந்த தோட்டை எடுத்து அணிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வைரத்தோட்டை, தங்கத்தோட்டில் யார் சொல்கிறா இது? அண்ணாதுரை வந்து ஈவிகே சம்பத் மீன் பண்ணி சொல்கிறார். வைரத்தோட்டை கழட்டி வைத்திருக்கிறேன், தோட்டில் பிரச்சனை இல்லை, காதில் பிரச்சனை, காதில் புண்ணு இருக்குது, இந்த புண் சரி செய்யப்பட்ட உடனே அந்த புண்ணு யாராக இருக்க முடியும்? அதாவது அவங்களுடைய இன்டர்பிரேஷன் கற்பனைக்கே நான் விட்டுறேன். பட் அப்படி வந்து கருதப்படக்கூடிய ஈவிகே சம்பத், ஏன்னா நீங்கள் ஈவேராவோட நேரடி வாரிசாக வரக்கூடியவர். அஃப்கோர்ஸ் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், மணியம்மையை வந்து ஈவேரா என்கரேஜ் பண்ணாருன்றது கூட அவருக்கு பிரச்சனையாக இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. கொள்கை ரீதியாக சம்பத் ஈவேராவுடன் இருந்திருந்தால் பெற்றிருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஆர் மோர். ஆனால் அவர் வந்து நியாயமாக இருக்கணும்னு வராரு. அவர் அண்ணாதுரையோட, ஏன்னா அண்ணாதுரை பக்கம்தான் நியாயம் இருக்குது அப்படின்ற உண்மையை உணர்ந்து அவர் அந்த பக்கம் வராரு. அப்போ அப்படி உருவான அந்த கட்சியில் இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் ஓரங்கட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா மதியழகன், நெடுஞ்செழியன் போன்றவர்கள் ஈவிகே சம்பத் மாதிரியான ஒரு ஆளுமை கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பேச்சு ஆளுமை கிடையாது. அரசியல் தெரியும், பட் பேச்சு திறமை. பேச்சாளர் நாவலர் நெடுஞ்செழியன் வந்து நாவலர்னு பேரே எதுக்கு, நடமாடும் பல்கலைக்கழகம் தானே அவரை இது பண்ணுறாங்க. அவர் வந்து நல்ல பேச்சாளர் தான். ஆனால் அந்த நெஞ்சூரம் இருக்கு இல்லையா, அந்த டு ஃபைட் அப்படின்றது அது வந்து கிடையாது. பட் இவருக்கு இருந்தது, அது இல்லையா? இல்லை, கலைஞர் கருணாநிதிக்கும் இருந்தது வித்தவுட் டவுட். இல்லை, அவர் ஒரு ஃபைட்டர் இல்லை. நீங்கள் 1000 சொன்னாலும் அவர் கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு ஃபைட்டர் தானே. ஓகே. ஸோ ஜெயிச்சிடுறாங்க. அண்ணாதுரை வந்து முதல்வர் ஆயிடுறாரு. அதற்கப்புறம் இவருக்கு அமைச்சர் பதவி முதல்வர் ஆகிறதுக்கு முன்னால் இவர் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கார். கருணாநிதி எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது அதில் அண்ணாதுரை தோத்துறார். 62 தேர்தலில் காஞ்சிபுரத்தில் அண்ணாதுரை தோற்கிறார். அப்போது எதிர்கட்சி துணைத் தலைவராக அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி இருக்கார். அப்போவே இந்த ப்ராமினன்ட் பொசிஷனுக்கு வந்துடுறாரு. பட் அப்படியே வந்தாலும் கூட அவருடைய வளர்ச்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, அண்ணாதுரை முதலமைச்சராக வந்தது, பொதுப்பணித்துறை அமைச்சராக வர்றாரு, துடிப்பான ஒரு இளைஞர் ஒரு அமைச்சர் பதவிக்கு வராருன்றது ஒரு. இப்போ இங்கே ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில் முதல் முறை வந்தது பார்த்தீங்கன்னா எல்லா இளைஞர்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அந்த மாதிரி திமுக ஒரு புது ரத்தத்தை பாய்ச்ச வேண்டும் அரசியலில் அப்படின்னு நினைத்து கொடுத்தது. அது அவர் பர்ஃபார்மும் பண்ணுறார். பொதுப்பணித்துறை அமைச்சராக அவர் பர்ஃபார்ம் பண்ணுறாரு.
அது போயிட்டே இருக்கும்பொழுது தான் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ணாதுரையுடைய உடல்நிலை சரியில்லாமல் உடல்நிலை வந்து டெட்டூரேட் ஆகுது. அவர் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போக வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் இன்னர் சர்க்கிள் இருக்கவங்களுக்கு தெரியுது. அப்படிங்கும்போது அப்பொழுதே அவர் காய்களை நகர்த்துகிறார். அவங்க மைண்டில் வந்திருக்கும் இல்லையா? அப்பொழுதே அவர் காய்களை நகர்த்துகிறார். அண்ணாதுரையோட மறைவு, அண்ணாதுரை வந்து ஒரு பெரிய இதில் சென்னை மாநகராட்சி தேர்தலையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் உழைக்கிறாங்க, அதுக்கான பேரை தட்டிட்டு போயிடுறாரு கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் போன்றவர்கள் கூட குறிப்பிடுறாங்க. அது எப்படி நாங்கள்லாம் உழைத்திருக்கோம், நாங்கள்லாம் உழைக்கும் பொழுது நீங்கள் வந்து மோதிரத்தை அவருக்கு அணிவிக்கிறீங்க, கருணாநிதிக்கு அவர் மட்டுமே உழைத்தது போல் அப்படின்னு கேட்டபொழுது அண்ணாதுரை அவரிடம் சொன்னதாக கண்ணதாசன் பதிவிட்டுறாரு வனவாசம் புக். என்ன சொல்கிறாருன்னா, அது மாதிரி நீ அவன் ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தா அவனை மாட்டி விட்டேன், நீ ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தா உனக்கும் மாட்டி விட்டுருப்பேன். சரியா? இதெல்லாம் ஒரு பக்கம். அதான் சொல்கிறேனே, நீங்கள் கேப்மாரித்தனத்தையும் அரசியல் சாதுரியம் சாணக்கியம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கான இந்த கலாச்சாரம் எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்து தான் வருது. சரியா? வேறு யாரோ ஒரு உழைப்பை தன்னுடைய இது என்று காண்பிப்பது, அதற்கான சன்மானத்தை பெற்றுக்கொண்டு அது இன்னைக்கு கார்ப்பரேட்லேயே நடக்குது இல்லை? அது லைக் மற்றவங்கள வேலை பண்ண வச்சுட்டு அதுக்கான கிரெடிட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துட்டு. ஆமாம், இது வந்து அரசியலில் அங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாநகராட்சியில் வெற்றி பெற்றதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திமுக வெற்றி பெற்றதாக இருக்கட்டும், எதிர்கட்சியில் 52 தொகுதிகளில் இன்ஃபேக்ட் அண்ணாதுரையே தோற்கும் பொழுது, அண்ணாதுரையை மட்டும் தோற்கல, திமுகவில் முதல் ஃபஸ்ட் டைம் 1957 ஜெயித்த எம்எல்ஏக்களில் எல்லாருமே தோக்குறாங்க கருணாநிதி தவிர்த்து. கருணாநிதி ஜெயிச்சிடறாரு, குளித்தலைன்னு நினைக்கிறேன், அவர் ஜெயிச்சிடறாரு. காஞ்சிபுரத்தில் அண்ணாதுரையை தோற்கிறார். அதுக்கப்புறம் அவர் மாநிலங்களவைக்கு போகிறார். அதுக்கப்புறம் 67 எலெக்ஷனில் இவர் அந்த 67 முன்னாடி 62 எலெக்ஷன்லேயே இவர் வந்துடுறாரு, எம்ஜிஆர் வந்துடுறாரு அரசியலுக்குள்ளே. அதாவது தீவிர அரசியல் இருக்கார், தீவிர அரசியலுக்குள்ளே வந்துடுறாரு. 67 அவர் இதில் இருந்து ஜெயிச்சிடுறாரு. இங்கே அது என்னது சென்ட் தாமஸ் மவுண்ட்டு அப்போது வந்து பரங்கிமலை தொகுதி இருந்தது, அதுதான் அதுக்கப்புறம் உடைக்கிறாங்க. அதுலேயும் ஒரு அரசியல் இருந்ததுன்னு வைங்க. தொடர்ந்து இவர் பரங்கிமலை தொகுதியை ஜெயிக்கிறார். பரங்கிமலை தொகுதியை ஜெயிக்கிறார், அவரும் ஜெயிக்கிறார். கருணாநிதி அமைச்சராகிறார். அப்புறம் அண்ணாதுரையோட மறைவுக்கு உடனே இவர் ஓகே இதுவாகிறார். பட் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இது எஸ் ராஜேந்திரன் நடிகர் வந்து சொல்கிறார், லட்சிய நடிகர். அவர் வந்து அண்ணாதுரையோட தான் இருந்த பொழுது அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, ஜெயா டிவியில் கொடுக்குறாரு அந்த பேட்டி. அதில் வந்து அவர் குறிப்பிடுறாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னா, கருணாநிதியை பற்றி இன்றல்ல அன்றைக்கே அண்ணா அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார். எப்படின்னா, அந்த அமைச்சரவையை அமைக்கணும், எல்லாம் வெற்றி பெற்றுட்டாங்க, திமுக ஜெயிக்குன்றதை அண்ணாதுரையை நம்பலை முதல்ல, ஆனால் ஜெயிச்சிட்டாங்க. அப்போது ஒவ்வொருத்தராக அமைச்சர் யாரெல்லாம் 8 பேரோ 9 பேரோ பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இந்த 9 பேரை பதவி ஏற்றுக்கும் பொழுது இவர்களில் ஒவ்வொருத்தராக வரிசையாக கூப்பிட்றாரு. ஒவ்வொருத்தையும் இந்த இலாக்காவை நான் தரலான்னு இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ பக்கத்தில் எஸ்எஸ்ஆரையும் வைத்து கொண்டு தான் அண்ணாதுரை பேசுகிறாரு. அப்போது கருணாநிதி உள்ள வரதுக்கு முன்னாடி அண்ணாதுரை எஸ்எஸ்ஆரிடம் சொன்னதாக எஸ்எஸ்ஆர் பதிவு செய்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, இப்போ தம்பி கருணாநிதி வருவாப்பில் காவல்துறை கேட்பார் அப்படின்ட்டு. இவை உள்ளே வந்த உடனே வாழ்த்துக்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் மாதிரி உங்களுக்கு வந்து பொதுப்பணித்துறை அப்படி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒன்று. இல்லை தயங்கி இது மாதிரி எனக்கு காவல்துறை வேணும் அப்படின்னு பொழுது, இல்லை வேணா ஒன்று பண்ணலாம், நீங்கள் அதுதான் வேணும்னு சொல்ல போகிறீங்க, ஒரு பதவி இருக்குது, நான் அதை வேணால் கொடுத்துட்றேன் உங்களுக்கு, முதலமைச்சர் பதவி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஷாக் ஆகிடுறாரு அவர் கருணாநிதி. எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கல. திருப்பதிக்கே இல்லைடா அப்படின்ற மாதிரி கருணாநிதிக்கே கருணாநிதி தானத்தை காமிச்சிட்டார் அண்ணாதுரை அந்த சமயத்தில். உடனே இல்லைண்ணா பரவாயில்லன்னு கிளம்பிடுற உடனே அப்போ தான் சொல்கிறாரு, பார்த்தீங்களா தம்பி நான் சொன்னேன்ல காவல்துறையை கேட்பாருன்ட்டு. ஏன் கேட்குறாரு இந்த தம்பின்னா, பழி வாங்கணும் காங்கிரஸ்காரங்களை. ஏன்னா காங்கிரஸ்காரங்க காவல்துறையை வச்சு இவரை நிறைய பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. இங்கே பல்லாவரத்தில் கூட எங்கேயோ ஆக்சிடெண்ட்டில் இருந்தபோது குத்துயிருமாக இருந்தார் பாவம். அதே மாதிரி பாண்டிச்சேரியில் வந்து ஒரு கவிதை எழுதினாரோ ஏதோ ஒன்று இது எழுதிட்டாரு. இவரால் வந்து பார்த்திங்கனாக்கா அண்ணாதுரைக்கு வந்து மேடை ஏற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அது மாதிரியான மோசமான ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டது. இதெல்லாம் இருக்குது. அப்புறம் கருணாநிதியை அடித்து போட்டு இதில் டிச்சில் போட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவரை தூக்கிட்டு வந்து காப்பாற்றினது ஒரு வயதான பெண்மணியும் தான் காப்பாற்றினாங்கன்னு கூட சொல்லுவார். அவரே கூட அதை பதிவு பண்ணியிருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம்.
இருக்கும்பொழுது இந்த பழிவாங்கும் குணம் என்பது கருணாநிதிக்கு இருக்கிறது அப்படின்றத அன்றைக்கே புரிந்து வைத்திருந்தாருன்னு எஸ்எஸ்ஆர் பதிவு பண்ணுறார். எங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த அரசியல் பழிவாங்குதல், ஒருத்தரை இன்னொருத்தர் பழிவாங்குறது, அவங்களுக்கு இவங்கள பழிவாங்க போலீஸை வச்சு. ஆமாம். அடுத்த கட்டம் இது காங்கிரஸ் ஆரம்பித்து வைத்தது, கருணாநிதி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா தான் முதலமைச்சர் ஆயிடுறார், அதாவது அண்ணா மறைவு. ஸோ இங்கேருந்து தான் நான் வந்து எம்ஜிஆர் பற்றி நான் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட், ஏன்னா பேச தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், அவங்களோட ட்ராவலாக இருக்கலாம், அவங்களோட பிரிவாக இருக்கலாம். ஸோ நம்ம அந்த அண்ணாவின் கடைசி நாட்கள்னு புத்தகம் சரி இங்கே அதை எழுதியிருக்காரு ஒருத்தர். அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகிழ்ச்சியாக இல்லை, யாரை வச்சு கருணாநிதியோட செயல்பாட்டில் அவர் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு குறிப்பிட்ட இருக்குது. பட் ஆல் சரண்டர் அவர் அமைச்சர், அண்ணா அவரை நீக்கலை. ஸோ நாம் வந்து அந்த இடத்துல பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கருணாநிதி தான் கொடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. சரி. பட் ஹேவிங் செட் தட், கருணாநிதிங்கிற நபர் கேட்டபல்ட் ஆகி சிஎம் பொசிஷனுக்கு வராருன்றது அன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு யங் சீஃப் மினிஸ்டர், நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் பாருங்கள், அண்ணாதுரை, காமராஜர், பக்தவத்சலம், காமராஜர், ராஜாஜி, ஆல் ஒரு ஓல்ட் பர்சனாலிட்டிஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு யங் சீஃப் மினிஸ்டராக இவர் வரார். இவர் தான் ஃபர்ஸ்ட். இவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யங் சீஃப் மினிஸ்டர், யங்கர் சீஃப் மினிஸ்டராக பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா இது பண்ணாங்க. ஸோ அப்படி வரும்போது நிறைய 33 வயசுலங்களா? இல்லை 40 அந்த ஏஜில் அவருக்கு செல்வி ஜெயலலிதாவும் 41 42 தான் அவங்களும். இவர் 43 என்னமோ நினைக்கிறேன் அந்த சமயத்தில். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி, ஒரு 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 முதலமைச்சர் மறைஞ்சிட்டார். அப்போது ஒரு யங்ஸ்டரை வந்து கொண்டு வந்து கேட்டபல் பண்ணி ப்ரப்பல் பண்ணி ஸ்டாண்டிங் அப் டு தி சிச்சுவேஷன் பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு ஒரு நியூ பிளட் இன்ஃப்யூஸ் பண்ணதாக பார்க்கப்பட்டது, புது ரத்தம் பாய்ச்சப்பட்டது அப்படின்னு பார்க்கப்பட்டது. அப்படி வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறார். பட் அதுக்கு தான் என்னென்னா உங்களுக்கு புது ரத்தம் என்னும் பொழுது அது இள ரத்தமாக இருக்கும் பொழுது அட்வான்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கோ, புரட்சிகரமாக நீங்கள் என்னென்னலாம் செய்ய முடியுமோ, டெம்டேஷன்ஸும் அதிகம் இருக்கும், தவறுகளை செய்வதற்கான டெம்டேஷன்ஸும் அதிகம் இருக்கும், வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ராஜீவ்காந்தி எடுத்துக்கோங்க, யங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப்டர் மெனி இயர்ஸ். அப்போ அந்த யங் பிரைம் மினிஸ்டர்னும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த சமயத்தில் டெம்டேஷன்ஸ் இருக்கும். அவ்வளோ பெரிய பவர், இவ்வளோ பெரிய கண்ட்ரி அப்படின்றது உங்களுக்கு வந்து இட் கேன் கெட் யுவர் ஹெட். அது நடக்குது. அது நடக்கும்பொழுது தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஓகே, இங்கே தான் நான் குறுக்கிட விரும்புகிறேன். இப்போ வந்து சரி, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கலைஞர் போயிட்டு வந்து எம்ஜிஆர் கூட வந்து அவரோட ரசிகர்கள் பட்டாளம், அவர் மேலே இருக்க அபிப்பிராயம், அந்த சக்தியை புரிஞ்சு சேர்ந்துட்டாருன்னு. அதே வகையில் எம்ஜிஆர் அவர்கள் வேறு யார் கூடயா சேர்ந்துருக்கலாம்ல? ஏன் வந்து கலைஞர் அவர்கள் கூட வந்து சேர்ந்து நட்பாக பயணிக்கிறாரு? அவர் ஏன் எலைட் பண்ணி அதாவது தூக்கி விடணும்னு நினைக்கிறாரு? இல்லை, எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்ல, இவர் போய் நல்லது பண்ணிடுவார். கருணாநிதி வந்து ஒரு இளைஞர், ஒரு புது ரத்தமாக இருக்கும், இவர் வந்து துடிப்பான ஒரு இளைஞர், கண்டிப்பாக இவரால் சாதிக்க முடியும். இல்லை ஒரு சுயநலத்துக்காக இருக்குமோ, இவர் போயிட்டா நம்மளும் அப்படியே லைட்டாக உள்ளே போய் நல்லா அமைச்சர் ஆயிடலாம், ஒரு பவர். அது அண்ணா இருக்கும்போதே ஆயிருக்கலாமே. நீங்கள் 67 ஆனால் அதுக்கான தகுதி எம்ஜிஆருக்கு இருந்ததான்னு தெரியலையே. ஒரு நடிகர் தானே அவர். கருணாநிதிக்கு இருக்கும்பொழுது எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடாது. அவுட் அண்ட் அவுட் அரசியல்வாதிக்கும் இல்லை நீங்கள் தவறாக புரிஞ்சுருக்கீங்க. கருணாநிதிக்கு முன்னரே கருணாநிதி அரசியல் தீக்கால இருந்த இது காலகட்டங்களில் நான் சொல்கிறது, எம்ஜிஆர் வந்து காங்கிரஸில் இருந்தாருங்க. சரி, இருந்தார். அவரை வந்து அரசியல் தொடர்பு இல்லாமலாம் இல்லை, அவர் காங்கிரஸில் இருந்து காங்கிரஸில் காந்தியினால் ஈர்க்கப்பட்டு அவர் காங்கிரஸில் இருந்து திமுகவுக்கு வராரு. அவர் திமுகவுக்கு வந்த காலகட்டத்திலேயே அவர் ஏன் அவர் புரட்சி நடிகர் என்று அவர் அழைக்கப்பட்டார்? ஏன் அவர் வந்து திமுகவோட மவுத் பீஸாக சினிமாவில் செயல்பட்டார். பட் ஃபீல்டு ஒர்க் என்ன பண்ணாருன்னு கேட்குறேன். திமுகவில் மட்டும் மவுத் பீஸ் கிடையாதுங்க அவர். அவருக்கு ஈ ஹேட் அனதர் ரோல் டு பிளே. இந்த சென்ஸ் நீங்கள் இப்போ சொசைட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சார்ந்த துறையாக இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட விதத்துலையாக இருக்கட்டும், பல கனெக்ஷன்ஸ் அவர் ஏற்படுத்தி கொண்டார். அப்போ நீங்கள் அவரை வந்து ஒரு சினிமான்ற ஒரு வட்டத்தில் மட்டும் நீ வந்து சுருக்கிட முடியாது எம்ஜிஆர் அவர்களை. அந்த சினிமான்ற ஒரு துறை கொடுத்த வெளிச்சம் இருக்குது பாருங்கள், அதை வந்து அவர் பாசிட்டிவாக பயன்படுத்தி கொண்டார். நீங்கள் 67 வந்துட்டு அவர் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் இருக்கார். மருத்துவமனையில் இருக்கும் பொழுது இந்த வெற்றி வருது. இப்போ அண்ணாதுரை வந்து யாரை அமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படின்ற அந்த பட்டியல் இருக்கு இல்லையா, அவர் முடிவு செய்த பட்டியலை எம்ஜிஆருடைய பார்வைக்கு அனுப்புகிறார். அப்போ எந்த அளவுக்கு அண்ணாதுரை வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். இந்த பக்கம் என்ன சொல்கிறாரு, கருணாநிதிட்ட உனக்கு நான் இந்த துறை தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. அந்த பக்கம்
இந்த பட்டியலில் இவங்களுக்குலாம் நான் கொடுக்குறதா இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தம்பி என்ன நினைக்கிறாருன்னு கேட்டு சொல்லுங்கன்றார். அதில் ஒரே ஒரு பேரை மட்டும் நீக்க சொல்கிறார் எம்ஜிஆர். ஆதித்யநாதரோட பேரை நீக்க சொல்கிறார். ஏன்னா அவருக்கு அவருக்கும் வந்து நீண்ட கால ஒரு பிணக்கு இருந்தது. அதனால் ஆதித்யநாதரோட பேரை நீக்க சொல்கிறார். அதுக்கு செவிமடுக்கிறார் அண்ணாதுரை. அதனால் ஆதித்யநாதரை வந்து அமைச்சரவையில் கொண்டு வராமல் அவரை பேரவைத் தலைவர் ஆக்கிட்டாங்க. அப்படி ஸோ எம்ஜிஆருக்கு அந்த முக்கியத்துவத்தை அவர் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து அவர் தொகுதியிலேயே சிறப்பாக செயல்பட்டார். அது மட்டும் இல்லாமல் மாநிலம் முழுக்க பிரச்சாரங்களில் அவர் ஈடுபட்டார். ஆனால் இப்போ ஏதாவது கட்சி பணி வேற என்ன கட்சி பணி? நண்பரை வந்து சிஎம் ஆக்கிட்டாரு அப்படின்னே வச்சுக்கலாம். சரி, அவரோட நண்பர் ஆக்கிறதுக்கு முன்னாலேயே திமுக முதல்ல ஆட்சிக்கு வரதுக்கும் ஒரு காரணம் வந்து நீங்க ராஜாஜி வந்து கூட்டணிகளா நீங்க வரவே முடியாது, எதிர் துருவம். இப்போ நீங்க இருக்குது நாம் தமிழர் கட்சி அண்ணா திமுக ஒன்றா ஆக முடியுமா? கூட்டணி திமுக விட்டுருங்க, நாம் தமிழர் கட்சியும் அண்ணா திமுகவும் கூட்டணி வர முடியுமா? தெரியலையே. ரொம்ப எளிதில் வர முடியாது, கஷ்டம். ஏன்னா நாங்கள் இந்த திராவிட இயக்கங்களே எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் சீமான் இருக்கார். அதே நிலையில் தான் இன்றைக்கி ஆதித்யநாதர் இருந்தார். அவருடைய கட்சி தானே நாம் தமிழர் கட்சி. அப்போ அந்த கட்சியை கொண்டு வந்து இந்த கூட்டணியில் திமுகவுடன் சேர்த்ததாக இருக்கட்டும், பழையாட்சியை கூட்டு வந்து சேர்த்ததாக இருக்கட்டும். ஆஃப்கோர்ஸ் அண்ணாதுரைக்கு ஏற்கனவே ஃபார்வர்ட் பிளாக் வந்து தேவர் காலத்திலேருந்தே அவங்க வந்து இணக்கமாக இருந்தாங்க. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டு வந்து சேர்த்தது ராஜாஜி என்றால் அதற்கு மிகப்பெரிய ஒரு கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த கடைசி புஷ் இருக்குல்ல, இந்த கடைசி புஷ் வந்து அவருக்கு முன்னடிப்பட்ட அந்த ஒரு சிம்பத்தி ஃபேக்டரும் இருந்தது. ப்ளஸ் எம்ஜிஆருடைய பிரச்சாரம் அப்படின்றதும் ஈடுபட்டது. அதனால தான் அவர் வந்து நீ வந்து சிரித்த உன் முகத்தை காட்டினால் போரும், எனக்கு வந்து பணம் எங்கிருந்து வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறாருன்னு சொல்கிறார் இல்லையா. நான் ஏன் சொல்கிறார் உன் முகத்தை காட்டு போரும்னு சொல்கிறார் இல்லையா. ஏன்னா அந்த அளவுக்கான அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருந்தது. அது நீ மேட் க்ரௌடுன்னு சொல்லலாம், ஒரு முட்டாள் கூட்டம்னு சொல்லலாம், நீங்கள் எப்படி வேணாலும் அதை சொல்லலாம். மக்களை நான் என்றைக்குமே முட்டாள்னு சொல்ல மாட்டேன். மக்கள் கணித்தே வைத்திருந்தார்கள். அவருடைய கணிப்பு சரியாக இருந்தது. எம்ஜிஆர் மிகப்பெரிய ஒரு தலைவரானார். மக்கள் போற்றுகின்ற ஒரு முதலமைச்சராக. இல்லை, நீங்கள் ரொம்ப ஃபார்வர்ட் போயிட்டீங்க. இது வந்து எம்ஜிஆரை பற்றி நம்ம சொல்கிறேன். நீங்கள் எம்ஜிஆரை வந்து நீங்கள் அவர் சினிமா தானே அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீங்கள் சொன்னதுனால நான் சொல்ல. சரி, முக்கியமான கொஸ்டினுக்கு போயிடலாம். நான் பார்ட்டாக அப்படியே வந்து போயிட்டே இருக்கணும், குரோனாலஜிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரோட துணையோட கலைஞர் வந்து முதல்வர் ஆகிறாரு. அதற்கப்புறம் 2 பேருக்குள்ளேயும் ஒரு பிணக்கு ஏற்படுது. அது வந்து இப்போ 2 பேர் சைட்லேருந்தும் ஒரு ஈகோ ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். இவருக்கு வந்து எம்ஜிஆரோட அந்த பர்சனாலிட்டி எல்லாருமே அவர் மோர் தென் லைஃப் இமேஜாக பார்த்து அவர்கிட்ட போயிருமோ, அவர்கிட்ட வந்து ஃபுல் பவர் வந்து போயிருமோன்ற பயம் கண்டிப்பாக இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் வந்து இவருக்கும் வந்து நம்ம இவ்வளோ நாள் தான் வந்து இந்த பவரே அனுபவிக்கிறது, நம்ம ஏன் வந்து நம்மளுக்கே சிஎம் ஆகக்கூடாது, அவர் நிறைய பேர் ஏற்றி விட்டுருக்கலாம்ல. ஸோ நண்பனுக்கு செஞ்ச ஒரு துரோகமாகவும் இந்த சைட்லேருந்து அது பார்க்கப்படுது. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அவர் முதலமைச்சர் ஆகணுன்ற எண்ணமே கிடையாது, அவருக்கு நாட்டமும் கிடையாது. அவர் யாரை தாங்க டெம்ப் பண்ணாது, அவருக்கும் அவரை டெம்ப் பண்ணலை. அதுதான் நான் சொல்கிறேன். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஈகோ ரப் பண்ணது தான். அது நிறைய சம்பவங்கள் நம்ம சொல்லலாம். ஏன் அந்த ஆதித்யநாதரையே எடுத்துக்கோங்களேன். அவரை நீங்கள் அமைச்சரவையில் கொண்டு வர்றார், இவர் சிஎம் ஆன உடனே மதியழகனை பேரவைத் தலைவர் ஆக்கிட்டு இவரை கொண்டு வர்றார். ஒரு பக்கம் மதியழகனை ஓரங்கட்டின மாதிரி இருக்கும். ஏன்னா மதியழகன் வாஸ் அ கண்டெண்டர், திமுக தலைவர் பொறுப்பிற்கு வருவதற்கு. மதியழகனும் ஒரு காம்படிட்டராக இருந்தார்ன்றதுனால, ஒரு கண்டெண்டராக இருந்தார்ன்றதுனால அவரை ஓரங்கட்டுவதற்கு அவரை பேரவைத் தலைவராக்கிட்டு ஆதித்யநாதரை உள்ளே கொண்டு வரார், அமைச்சரவையில் கொண்டு வரார். ஏன்னா ஆதித்யநாதர் ஒரு ரோல் ப்ளே பண்ணார். சிஎம்மாக கருணாநிதி ஆகிறதுக்கு அவருடைய புஷ் சப்போர்ட்டும் இருந்தது. இதெல்லாம் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கோல்டு வைப்ஸை க்ரியேட் பண்ணிச்சு. இதற்கு முன்னாலேயே எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் பிரச்சனை வந்தது. எப்போ அப்படின்னா, காமராஜரை தலைவர் என்று சொல்கிறார் 1965 எம்ஜிஆர். காமராஜருடைய பிறந்தநாள் ஜூலை 15 நினைக்கிறேன். காமராஜருடைய பிறந்தநாள் அன்று ஜூலை, ஐ வில் ஜஸ்ட் செக் அவுட். அவருடைய பிறந்தநாள் அன்று ராமாவரம் தோட்டத்தில் நடக்குது. ராமாவரம் தோட்டத்தில் வேறு ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு பதில் தான் ராமாவரம் தோட்டத்தில் அதுக்கப்புறம் கொடுக்குறாரு, 1 மாதத்துக்கு அப்புறம். அந்த கூட்டத்தில் அவர் சொல்கிறாரு, காமராஜருடைய பாராட்டு விழா, பிறந்தநாள் விழாவில் பேசும்பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள், நீங்கள் அழைத்ததினால் நான் சொல்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகுது. ஏன்னா அப்போ வந்து காமராஜரை முழு முதலாக எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் திமுக அப்படின்னும் பொழுது, இதான் கருவாட்டுக்காரியின் மகன், கட்டபீடி, இப்படின்லாம் தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பேசிக்கொண்டு இருந்தவர்களுக்கு ஒரு பதிலடியாகத்தான் எம்ஜிஆர் அதை சொல்கிறார். சும்மா அப்படி பேசிட்டு போகலை.
அவர் ஏன் சொல்கிறாருன்னா, ஒரு காமராஜர்ன்ற ஒரு நல்ல மதிக்கப்பட வேண்டியவர் நீங்கள் வந்து எதிர்க்கிறதுன்றது இருக்கலாம், ஆனால் தரக்குறைவாக இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுன்றது ஏற்க முடியாதுன்றதே ஒரு மெசேஜாக கொடுக்கணுன்றதுக்காக தான் அவர் அதை செய்கிறார். இதுக்கு பெரிய ஒரு அவருக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டுகிறார்கள். ஆமாம், நீ அங்கே போ, நீ ஏன் இங்கே இருக்க இப்படின்லாம். அப்போ அவர் வந்து அண்ணாதுரையே ஒன்றும் சொல்லலை, அவர் எதுவுமே சொல்லலை. எல்லாம் அவருக்கு புரியுது இந்த அரசியல் என்னன்றது அவருக்கு புரியுது. அப்போது எம்ஜிஆர் வந்து திரும்ப ராமாவரம் தோட்டத்தில் ஒரு கூட்டம் போடுறார். அந்த கூட்டத்தில் சொல்கிறார், நான் இப்படி பேசியதற்காக நம் கழகத்திற்குள்ளேயே சில புல்லுருவிகள் எனக்கு எதிராக இந்த மாதிரிலாம் செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், காமராஜர் என்னுடைய தலைவர், அண்ணா என் வழிகாட்டி. ஸோ இதில் வந்து இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன முரண்பாடு. இதை வந்து இந்த புல்லுருவிகளுக்கு நான் எச்சரிக்கையாகவே சொல்கிறேன், நான் என்னுடைய கூற்றை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்கிறார் எம்ஜிஆர். ஸோ அப்பொழுதுருந்தே இந்த அதுக்கப்புறம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 67 இவர் வந்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து சிறப்பான இடம் கொடுக்கப்படுது. சட்டமன்றத்திலே பார்த்தீங்கன்னாக்கா மற்ற அமைச்சர்கள்லாம் முதலமைச்சரோட உட்காந்துருப்பாங்க, அதில் ஜஸ்ட் செப்பரேட்டாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவே இருக்குது, முடிஞ்சால் அதை நான் எடுத்து எம்ஜிஆர் செப்பரேட்டாக ஒரு இடத்த கொடுத்துருப்பாரு அண்ணாதுரை. அப்படி இருந்த நிலையில் அண்ணாதுரை மறைவுக்கு அப்புறம் கருணாநிதி பாராபட்சமாக ஒரு பாராமுகமாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு கூற்று. அப்போது என்ன சொல்லப்பட்டதுன்னா, எம்ஜிஆர் வந்து அமைச்சரவையில் இடம் கேட்டார், இவரை கொடுக்கல. 71 இவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க, 2 பேரும் ஒன்றா தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி, அதாவது இமாலய வெற்றி அந்த கூட்டணி. இத்தனைக்கும் ராஜாஜியும் காமராஜரும் கூட்டணி வைக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து எம்ஜிஆரும் கருணாநிதியும் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த கூட்டணி இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாங்க. இந்திரா காங்கிரஸ் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டோம், நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலெலாம் போட்டிடுவோம்னு சொல்லி விலகிறாங்க. அப்படின்னும் பொழுது அந்த சமயத்தில் 183 தொகுதிகளோ பெற்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்கிறாங்க திமுக. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றி. அப்போ அதுக்கப்புறம் இந்த கருணாநிதி அப்படின்றதான் பார்க்க வேண்டியது. 71க்கு அப்புறம் இருந்த கருணாநிதி 71 வரைக்கும், அதாவது 69 அண்ணா மறந்து விடுகிறார், 69லேருந்து 71 வரைக்கும் இருந்த கருணாநிதியும் 71க்கு அப்புறம் இருந்த கருணாநிதியும், அதாவது நாமே நம்முடைய உழைப்பால் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை கருணாநிதி எடுத்து கட்சியை நம்ம இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா 69 வந்து ஜஸ்ட் ப்ரொபல்டு, பட் அவரே ப்ரூவ் பண்ணிட்டார்ல 71. ஸோ ப்ரூவன் லீடர் ஆகிட்டார். ப்ரூவன் லீடர் ஆன உடனே தன்னை அசர்ட் பண்ணிக்கணும்னு அவர் பார்க்குறாரு. கரெக்ட் தான் இல்லையா? கரெக்டான எந்த தலைவரும் செய்யக்கூடியது தான். அப்போ நீ அதை செய்வேன்னா அதுக்கு நான் கவுண்டர் நான் பண்ணுவேன் அப்படின்னு இறங்குறாரு எம்ஜிஆர். அதான் நான் கேட்குறேன், ஒரு பொறாமை வந்துருச்சோ, நம்பிக்கை துரோகம் நண்பனுக்கே செய்ய ஒரு மனம் வந்துருச்சு போல இல்லையா எம்ஜிஆர்? என்ன நம்பிக்கை பதவி ஆசை தான். நீங்கள் நம்பிக்கை துரோகம் என்ன இருக்க முடியும்? நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கட்சியை விட்டு நீக்கி விடுத்து கருணாநிதி தானே செய்கிறார். இவர் என்ன அவருடைய உரிய இடத்த கேட்குறாரு. அது எப்படி நம்பிக்கை துரோகமா? அது எப்படிங்க கருணாநிதி எழுந்துட்டு வாப்பா நீயே உட்காந்து போ சிஎம் சீட்டில் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. எனக்கு அவர் அந்த சிஎம் சீட்டே ஆசைப்படலை. அவர் கடைசி வரைக்கும் சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படாத ஒரு நபர் தானே எம்ஜிஆர். அவர் எப்பொழுது நீங்கள் ஒன்றும் இல்லை, 76 எலெக்ஷன் நடக்குது, ரிசல்ட் வருது, 77 நினைக்கிறேன் அவர் பதவி ஏற்றுக்கணும் முதலமைச்சராக. ஒரு மாதம் காத்திருந்தாங்க எல்லாரும். என்னுடைய திரைப்படங்களுடைய ஷூட்டிங்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா நம்பி ப்ரொடியூசர்ஸ் காசு போட்டிருக்காங்க, இந்த ஷூட்லாம் நான் முடிச்சு தான் வருவேன். கடைசியில் முடிச்சுட்டு வாகினி ஸ்டுடியோவில் கடைசி, அதாவது பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு ஷூட் முடிச்சுட்டு அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு அந்த தொழிலாளர்கள் எல்லாரிடமும் விடை பெற்று கொண்டு கண்ணீருடன் தான் வராரு. அவர் விஜய் அதே வழியில் தான் வராரு போல இருக்கு. நீங்கள் எப்படி வேணாலும் கம்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் விஜய் ஃபேனாக இருக்கலாம், நான் வந்து தலை ஃபேன், அதனால நான் வந்து சரி வாங்க இதுக்கு வந்துடலாம். ஹேவிங் செட் தட் அவர் அப்படி தானே வர்றாரு, அவர் ஒன்றும் எதிர்பார்க்கல. ஆனால் அவர் மீது நீங்கள் வந்து ஒரு வன்மத்தை கொட்டியதன் காரணமாக, இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் போன உடனே அதிமுக ஆரம்பிக்கணும்ட்டுலாம் அவருக்கு இல்லை மைண்டில். அவர் வெளியில் நீக்கிடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு நினைக்கும். வேற யாரோ ஆரம்பித்த கட்சி இல்லை அது, ஐ மீன் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்த கட்சி. அதிமுகன்ற கட்சியே அதுக்கப்புறம் உருவாக்கணுன்றதை எல்லாரும் சேர்ந்து வந்து சொல்கிறாங்க, ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னதுக்கப்புறம் அதுக்கு இது பண்ணுறாரு. பட் அவர் முதல் இன்ஸ்டிங்க்ட் வந்து காங்கிரஸ் தானே இருக்க முடியும். இப்போ காமராஜரிடம் தான் அவர் வந்து அவங்க 2 பேருமே அந்த ஈகோ அந்த கிளாஷை வந்து பேசி தீக்கிற லெவல்லாம் மீறி போயிட்டாங்க போல. நிறைய முன்னெடுப்புகள், ஏன்னா எவ்வளோ நாள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, கஷ்டத்தில் ஒன்றா இருந்திருப்பாங்க, அதுக்கான முன்னெடுப்புகள் நடந்தது.
அவங்க அம்மா வீட்டு கையாலே ஒரு சாப்பிட்டுருக்காரு, அந்த மாதிரிலாம் இருந்து. இல்லை, அது வேற. நீங்கள் அரசியல்னு பார்க்கும்போது கருணாநிதியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பாருங்கள். எம்ஜிஆரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். இப்போ கருணாநிதியோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பாருங்கள். இப்போ அவர் வந்து இந்த கட்சியை கைப்பற்றணும். இப்போ கட்சியை கைப்பற்றணும் பொழுது அங்கே வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது யாருக்கும் கட்டுப்படாத ஒரு சக்தி, சட்டத்தையும் மீறி எல்லாத்தையும் மீறிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடியது யார்? செல்வாக்கு கொண்ட சக்தியாக இருக்கிறது யார்? எம்ஜிஆர். அப்போது இந்த நிறுவனமா எம்ஜிஆர்ன்ற தனிநபரா அப்படின்னும் பொழுது கருணாநிதி நிறுவனத்தின் தலைவராக எடுத்த முடிவு தான் எனக்கு நிறுவனம் தான் முக்கியம், எனக்கு தனிநபர் முக்கியம் அல்ல அப்படின்றது. அப்போது தனிநபர் முக்கியம் இல்லை அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அது மேனேஜ்மெண்ட்டில் எடுக்கக்கூடிய ரைட் டெசிஷன். எம்ஜிஆருடைய பார்வையிலேருந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு இழைக்கப்பட்ட துரோகம். பட் கருணாநிதி ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மேனேஜ்மெண்ட் அந்த டெசிஷன் தான் எடுப்பாங்க. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் இஸ் ஆல்வேஸ் அபவ் இண்டிவிஜுவல்ஸ்னு பார்ப்பாங்க. அதாவது ஒரு நிறுவனம் என்பது தனிநபரையும் விட அதிக மதிப்பு கொண்டது அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போது இந்த நிறுவனத்தை நான் காப்பாற்றணுமா இல்லை தனிநபருக்கு நான் சரண்டர் ஆகணுமா அப்படின்ற கேள்வி வரும்போது அந்த நிறுவனத்தை நான் வச்சுக்கிறேன், எனக்கு நிறுவனம் என்றைக்காக இருந்தாலும் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கருணாநிதிக்கு இருந்தது. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காக இருந்தாலும் வெற்றி பெறும்ட்டு. எம்ஜிஆர் அதுக்கு நேர் எதிர். அவர் என்ன எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னா, இந்த நிறுவனமே உந்து கிடையாது, அங்கே எல்லாரும் சேர்ந்து தான் ஒன்று ஆக்கியிருக்கோம் அந்த நிறுவனத்துக்கு தலைவராக அப்படின்னும் பொழுது இந்த நிறுவனத்தில் எங்களை நீங்கள் உதாசீனம் செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது இந்த நிறுவனமே இதை வந்து இப்போ உங்ககிட்ட இருக்கிறது நிறுவனமே கிடையாது, உண்மையான நிறுவனம் என்னிடம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கட்டமைப்பு ஆர்கனைசேஷன் அப்படின்றத விட மக்கள் செல்வாக்கு அப்படின்றது தான் முக்கியம் ஒரு தேர்தல் அரசியலில். நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தை வைத்து என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் மக்கள் செல்வாக்கு இருந்தால் தானே அந்த நிறுவனத்துக்கு உயிர். இப்போ இன்றைக்கி அதிமுக வந்து மக்கள் செல்வாக்கெல்லாம் தாண்டி கட்சியை யார் கைப்பற்றுறது அப்படிங்கிறது தானே அது எப்பவுமே இருக்குமே. நிறுவனம் தானே முக்கியம். தான் பண்ணியிருக்காரு கலைஞர். கருணாநிதி அவருடைய பார்வையில் அவர் அந்த கண்ட்ரோலை வைக்கணுன்றது கரெக்டு. பட் அது நீங்கள் ஒரு நிறுவனம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு தேர்தல் அரசியல் நிறுவனம் எதுங்க? தொண்டர்கள், பொதுமக்கள், இவர்கள் தானே அங்கம், அவங்களோட அபிமானம். அதுதானே அங்கம். அப்போ அது இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்? இல்லை சார், ஸ்ட்ராட்டஜியாக தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் பண்ணதில் எது அதான் சொல்கிறேன். இவருடைய பார்வையில் இவர் நிறுவனத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், கைப்பற்றியாச்சு, கைப்பற்றின நிறுவனத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர் செய்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, நிறுவனமே நீ கிடையாது, உந்து கிடையாது, உங்கள்கிட்ட இருக்கிற நிறுவனமே அது நிறுவனம் கிடையாது, அதுக்கு உயிரே இல்லை. இப்போது உயிர் என்பது எது? தொண்டர்களும் பொதுமக்களும் தான். அது இல்லாத ஒரு நடைபெணம் தான் ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஆப்போசிட்டாக ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாரு. அந்த நிறுவனத்தை உருவாக்கும் போது தான் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அவர் பண்ணுறாரு. என்னென்னா அது அண்ணாவின் பெயரிலேயே வைக்கிறார். அண்ணா திமுகன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, இப்போ திமுக நிறுவன தலைவர் அண்ணாவாக இருக்கலாம், ஆனால் அண்ணா திமுக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அண்ணாவை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறாரு எம்ஜிஆர். அழகாக ஹைஜாக் பண்ணிடுறாரு. இன்றைக்கி கிறுக்குத்தனமாக சில அரசியல் தற்கொலைகள் ஜெயலலிதா இந்துத்துவவாதி இப்படின்லாம் பேசி ஹைஜாக் பண்ணணுன்னு பார்க்குறாங்கல்ல, அதுவல்ல ஹைஜாக். எம்ஜிஆர் பண்ணது தான் கரெக்டான ஹைஜாக். அப்படியே அந்த ஐக்கானை தூக்கி தன்னுடைய கட்சியின் பெயரில் வைத்து தன் பக்கம் எடுத்துகிட்டு போகிறதுனால கருணாநிதிக்கு வேறு வழியே இல்லாமல் வேற ஒரு ஐக்கானை நோக்கி போக வேண்டியதாகிடுச்சு. அப்படி அவர் தேடி போன பிம்பம் தான் ஈவேரா. ஓகே, இங்கே அப்படி அவர் தேடி எடுத்தது தான் டெசோ. இதெல்லாம் ஓகே, இங்கே நான் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் அவங்களோட ஐடியா, அவங்களோட பார்த்து அதை பற்றி ஒரு தனிநபர் குற்றம் ஏற்றி இறக்கி பேசாமல் சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரே பகுதியில் வந்து முடிக்க முடியாது. ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களோட முக்கியமான பார்ட் அப்படிங்கிறது இனிமேல் தான் வந்து ஆரம்பிக்குது. ஏன்னா அவரோட ப்ளஸ்ஸை பற்றி நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க அப்படிங்கிறனால அவருடைய வனவாசம், ஓகேவா, கண்ணதாசன் ஒரு வனவாசம் எழுதினார், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஒரு வனவாசம் வந்து எழுதுறாரு. அந்த வனவாசத்தில் யாராக இருந்தாலும் காணாமல் போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அரசியலில் சொல்கிறேன், வேறு யாராக இருந்தாலும் வாஷ் அவுட் ஆகிருப்பாங்க, அரசியல் விட்டே அப்பா போதும் அப்படின்னு சொல்லி ஓடி இருப்பாங்க. ஏன்னா எந்த அளவுக்குன்னா தொண்டர்களுடைய ஆர்ப்பரிப்பு பயங்கரமாக ஆயிடுச்சு. இளைஞர்களுடைய ஆர்ப்பரிப்பு, ஃபைட்டர் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலேயே அவர் வந்து சண்டை போடுபவர் தான். அதுவும் முதல்ல வந்து நிறைய அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடிப்பவர் தான் எம்ஜிஆர். எப்போவுமே திருப்பி அடிப்பவர் தான் எம்ஜிஆர் அப்படின்னு தான் இருப்பார். ஸோ அது நிஜ வாழ்க்கையிலையும் நடக்கும் பொழுது அது அந்த திரையில் பார்த்த கதாநாயகன்
தான் இந்த கதாநாயகன் அப்படின்ற முடிவுக்கு மக்கள் ஈஸியாக வந்துடுறாங்க. ஓகே, 13 வருஷம் எப்படி ஒருத்தர் தாக்கு பிடிச்சிருக்காரு ஒரு அரசியல்வாதியா அப்படிங்கிறது தான் வந்து தொடர்ந்து அடுத்த பகுதியில் வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. மிக்க நன்றி. நான் கேட்டுக்கொண்டதுக்கு பேரில் வந்து நீங்கள் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாமல் முக்கியமான நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் வந்து தெரியாதவங்களுக்கும் ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாத பாயிண்ட்ஸ்லாம் கூட சொல்லியிருக்கீங்க. See you again in the second part.